சீதையாக அல்ல, காப்பியத்தின் தலைவியாகவும் அல்ல. நான் வந்திருப்பது ராமனின் காதலியாக. காதல் தான் இந்த உலகத்திலேயே அதிக கோணங்கள் கொண்ட வடிவம். அதனால்தான் எல்லா கோணங்களிலும் எங்கள் காதலை நீங்கள் பேசிவிட்டீர்கள். என் கோணத்தில் நான் பேச வேண்டாம். கண்ணின் கடைப்பார்வை காதலிய காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாகி விடுவது போல நான் கொண்ட காதல் தான் கோதண்டராமனை வில்லை முறிக்க செய்து சீதாராமனாக்கியது. அம்புகளின் தலைவனை காதல் என்னும் ஒற்றை அம்பால் வீழ்த்திய வில்லால் நான் தான். அப்பிறவியில் மட்டுமல்ல, எப்பிறவியிலும் ராமனின் வில்லால் நான் தான். மனத்தில் இருப்பதா வனவாசம்? மனத்தில் இருப்பவர்களை பிரிந்திருப்பதுதானே வனவாசம் என்றால் ராமனோடு நான் இருந்தது எப்படி வனவாசம்? அசோகவனத்தில் அனுமன் முதலில் கண்டது மண்டோதரியைத்தான். மண்டோதரியை கண்டுவிட்டு அன்பு நிறைந்த முகத்தை பார்த்து சீதை என்று நினைத்தானாம். அன்பு நிறைந்த முகமெல்லாம் சீதையாக பார்க்கப்படுவது ராமன் மேல் நான் கொண்ட பேரன்பின் ஒரு வடிவம் தான். நான் சிறைப்பட்டு கிடந்த நாட்களிலும் இலங்கையை என்ன எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுமாற்றல் மிக்கவள் நான். ஆனால் அது என் தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று என்னை எண்ண வைத்ததும் இந்த காதல் தான். அதனால் தான் அசோகவனத்தில் இருந்த அனுமனுடன் நான் செல்லாமல் அண்ணல் தான் வந்து என்னை மீட்க வேண்டும் என வைராகியம் காட்டியது என் காதல். ராமன் என்னும் அரியோடு வாழ்ந்த வேடை நான். அங்கனத்து அழுக்கு தின்னும் நரியோடு வாழ்வேனா? இலங்கை வேந்தனை என் காலில் விழ வைத்ததும் ராமன் மேல் நான் கொண்ட காதல் ஒழுக்கமும் நேர்மையும் தான். பொய்மான் என தெரியாமல் சிறுமான் வேண்டுமென என் பெருமானிடம் நான் விரும்பி கேட்டதும், மானோ மல்லிகையோ விரும்பிய பொருளை விரும்பியவன் தான் தர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்ததும் மட்டுமல்ல காரணம், ராமனுக்கு ஏதோ ஆபத்து என பயந்து கொஞ்சமும் யோசிக்காமல் இலக்குவனின் கற்பை ஏசியதும் தான் இறுதியில் என் கற்பை நெருப்பில் இறக்கியது. அந்த நெருப்பில் இருந்தும் என்னை காத்தது ராமன் மேல் நான் கொண்ட காதல் தான். எல்லோரும் நினைக்கிறீர்கள் ராவணனை கொன்றது ராமனின் அம்பு என்று. அவனை கொன்றது ராமன் மீதான என் அன்புதான். எங்கள் காதல் காவியத்தில் நாங்கள் இருவருமே கற்பை காத்து நின்றோம். அதனால் தான் காலம் தாண்டியும் எங்கள் காதல் நிற்கிறது. நான் கற்பின் சின்னம் மட்டுமல்ல, காதலின் சின்னமும் தான். குழந்தையாக்கி நம்மை மகிழ வைப்பதும் சிறகுகள் பூட்டி பறக்க வைப்பதும் காதல் தான். காதலினால் மானிடரே காதல் செய்தி. நன்றி.